ஐயா, எல்லாருக்குமே வணக்கம் ஐயா. ஏஎல்பி ஜோதிட அ குடும்பம் அதில இருக்கிற பொதுவுட மூர்த்தி ஐயா, அவர்களோட நட்புகள், அவரோட உறவுகள், ஏஎல்பி பயிற்சியாளர் எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். என்னோட கோச் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். அ டெய்லி எங்களுக்கு கோச்சிங் குடுக்குற சாந்தகுமார் சார், அமுதா மேம், பிரியா மேம், சத்யநாராயணன் சார், சாந்தகுமாரி மேம், அருளானந்தம் சார், அ உமா வெங்கட் மேம், கர்மஸ்தானம் பத்தி எடுத்த ஒரு அம்மா. அந்த அம்மா பேரு நான் நோட் பண்ணல. மன்னிக்கணும். அந்த அம்மா எடுத்த லெசன் ஆனா எனக்கு மைண்ட்ல பயங்கரமா நின்றுருக்கு. அது ரொம்ப முக்கியமான பாடமா நான் அதுதான் நினைக்கிறேன். இந்த அடிப்படை ஜோதிட வகுப்புல ஒரு பெரிய போனஸ் என்னன்னா, அந்த அம்மா எடுத்த கர்மஸ்தானம் கிளாஸ் தான். அ அப்புறம் நெறைய விஷயங்கள்ல நான் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. எனக்கு அந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம். ஐயா, என் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஜோதிஷம் வந்து எனக்கு பெருசாலாம் தெரியாது. 12 ராசியோட பேரோ, 24 நட்சத்திரம் இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அ அ 2, 3 இடத்துல ஜோதிஷம் வந்து பார்த்துட்டு இருந்தப்போ, என் தங்கச்சி கல்யாணத்தப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல என் ஜாதகம் பார்த்தப்ப, அ "ஜாதகமே சரியில்ல" அப்படின்ட்டாரு. ஜாதகமே சரியில்லன்னா என்ன சொல்ல வராங்க? அது காதுல சரியா போட்டுக்கல. அவரு என்ன சொன்னாருன்னா, இது மாரி பொண்ணால பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அ வாழ்க்கையில இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எல்லாம் சொன்னாரு. சரி, என்ன இப்படி சொல்றாரு? எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு. ஜாதகம் சரியில்லன்னா ஏதோ ஃபோன் நம்பர் சரியில்லன்னா ஃபோன் நம்பர் மாத்தலாம். அக்கவுண்ட் நம்பர் சரியில்லன்னா அக்கவுண்ட் நம்பர் மாத்தலாம். ஜாதகம் சரியில்லன்னா நம்ம என்ன திருப்பி பொறந்தா வர முடியும்? அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் சொன்னது எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போயி அவர்ட்டயே ஜாதகம் பார்த்தாக்கா, இந்த முறை நல்ல விஷயங்கள் தான் சொன்னாரு. ஆனா நல்ல விஷயங்கள்லாம் வந்து அவர் சொன்ன டயத்துக்குள்ள எதுவும் நடக்கல. அ எனக்கு பெருசா வருத்தம் இல்லனாலும் என்னன்னா, அ எனக்கு கொஞ்சம் குழப்பம். இவரே தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட்டு ஜாதகம் நல்லா இல்லன்னு சொன்னாரு. இப்ப ஜாதகம் வந்து நல்ல விஷயங்களா சொன்னாரு. ஆனா அது பெருசா நடக்கல. இது நடந்திருக்கு. என்னதான் இது? வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் திஸ் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. அ இது அ எம் ஸ் எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப தான், உங்கள அப்பா வந்து உங்கள நெறைய ஃபாலோ பண்ணுவாரு. YouTubeல ஃபுல்லா உங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து இது மாரி நீங்க வகுப்பு கூட இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. சரி, நம்ம ஒரு ட்ரை தான் பண்ணலாம். என்னதான் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கத்துக்கலாம். தமிழர்களோட பண்பாட்டுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கையோட ரொம்ப ஒன்றி இருக்குது. இனி காலகட்டத்துக்கு நம்ம வந்து மத்த வெளிநாட்டோட ஒரு காலகட்ட கால கணிதத்த வச்சு நம்ம மூவ் பண்றதுனால நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப நெறைய பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கு. நம்ம ஹெல்த்துக்கு வந்து முரண்பாடான வாழ்க்கைய தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அ தமிழர்கள் அப்படி இல்ல. ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. காலக்கணிதம் வந்து ரொம்ப அழகா இருந்திருக்குது. அது அமாவாசை, பௌர்ணமியா இருக்கட்டும், அது வந்து நட்சத்திரமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சென்சிபிளான விஷயமா இருக்கு. இயற்கையோட ரொம்ப ஒன்றிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஆசையில தான் நான் இங்க ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்ப, இப்போ இதுவரைக்கும் நான் கவனிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நல்லா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எனக்கு இருக்கு. இன்னும் நல்லா பயிற்சி பண்ணணும். செல்வகுமார் சார் வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு தேர்வு சின்னதா வச்சாரு. அந்த தேர்வுல ஓரளவுக்கு பாஸ் பண்ணதுனால மேல்நிலை வகுப்புக்கும் உங்கள என் ரெக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஏதோ ஒண்ணுமே தெரியாத பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜினா அது ஒரு பிராமணிக்கல் சப்ஜெக்ட். நமக்கு அதுக்கு பெருசா விஷயம் இல்ல அப்படின்னு இருந்துட்டு, இன்னைக்கு இந்த ராசி, நட்சத்திரம், கட்டம் நான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் வந்து ஒரு தனி நபர்னால இல்ல. அவன் மேல ஒரே கோவப்பட்டு, அவன் வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டானே! என்னால இப்ப வேற மேல வர முடியலையே! அப்படிங்கிற எண்ணம் பெருசா அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அப்படி இல்லாம, யாரா இருந்தாலும் இப்ப இந்த பிரச்சனை தான் நடக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்திருக்கு. அ இதெல்லாம் வந்து சாத்தியமானது நம்ம இந்த ஏஎல்பி கிளாஸ்ல தான். ஐயா வந்து இப்ப வந்து மேல இன்னும் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எதுவுமே தெரியாத இருந்து ஓரளவுக்கு அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நெறைய பயிற்சி பண்ணணும். அதையும் வந்து ஐயா சொல்லியிருக்காரு. செல்வகுமார் ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாரும் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நெறைய கத்துக்கணும். அ நல்ல விஷயங்கள வந்து எளிமையா எல்லாருக்கும் அ கஷ்டப்படுறவங்கள என்ன மாரி கஷ்டப்படுற ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில நான் சாவியா இருந்தேன்னா, அவங்களுக்கு தீர்வு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு.
ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எனக்கு உங்ககிட்ட பாடம் படிச்சதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.